வெல்கம் டு விருதை சமையல். ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி பேறுகால பெண்களுக்கான மருந்து குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடுகு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், 10-15 முழுப்பூடு இல்லை மலைப்பூடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கடுகு, வெறும் சட்டியிலேயே தான் 2 ஸ்பூன் கடுகு நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் சட்டியிலே வறுத்துக்கிறோம். அதுக்கடுத்து மிளகும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். மிளகும் அரோமா ஸ்மெல்லாம் வந்த உடனே சீரகம் போட்டு வறுத்துக்கிறோம். சீரகமும் நல்லா சூடாக பொரியிற அளவுக்கு ஆன உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நிறையா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை தெரியும். அதனால் பரவாயில்லாமல் ஒரு கைப்பிடி போடுங்க. டெய்லி நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப நல்லது. பேறுகாலான பெண்களுக்கு இது டெய்லி நம்ம கொடுக்குறப்ப அந்த முடி கொட்டுற பிரச்சனை வராது. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இது அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அந்த சட்டியிலே இருக்கட்டும். அதை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம மிக்சியில் அரைக்கிறப்பயே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம குழம்புல போட வேண்டாம். இந்த குழம்புக்கு பொதுவாக வெங்காயமும் சேர்க்க மாட்டாங்க, புளியும் சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு மாதத்துக்கு. அதுக்கடுத்து நம்ம எப்போனாலும் சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெடிக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோம். இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் ஒன்றா போட்டே வதக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இதில் ரெண்டுமே ஒன்றா சுருள வதங்கணும். நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கிட்டு அது அரை வேக்காடு வெந்துக்கிட்டு இருக்கிறப்பவே வெள்ளைப்பூடையும் போட்டுக்கிறோம். இது ஒரு பொடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் இதை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒரு 10 பல் நான் எடுத்திருக்கேன். 10-12 பல் எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புல எந்த டேஸ்ட்டுமே ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தை பெற்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். எண்ணெயும் தண்ணியுமாக சாப்பிட்ற மாதிரி தோணும். அந்த அரைச்சி வச்ச பொடியை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள் அளவுக்கு தகுந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பொடி அவ்வளவையுமே சேர்த்து போட்டு வைக்கணுனாலும் வைக்கலாம். இல்லை, நான் இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு மசால் வாடையெல்லாம் போகட்டும். அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணது தான். அந்த வாடை போன உடனே ஒரு குட்டி சொம்போ இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி, ஓரளவுக்கு பெரிய கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அந்த வெள்ளைப்பூடு மாவு ஆப்பிளோடைய பதத்துக்கு வேகணும். அந்த மாவு ஆப்பிளை கடித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வேகணும். தண்ணியிலே வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் குடி வந்திருக்கு. கொஞ்சோண்டு அந்த புளி, ஒரு சின்ன வெங்காயம் அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். ஆனால் பேறுகாலான நேரங்களில் புளி ஊற்றி கொடுக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒமட்டும். இந்த வெள்ளைப்பூடு சாப்பிட்றதுனால தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும்பாங்க. 30 நாளும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறையா கருவாடு சாப்பிட்லாம், கறி சாப்பிட்லாம், ஈரல் சாப்பிட்லாம். வெஜ்ஜில் உள்ளவங்களுக்கு இந்த வெள்ளைப்பூடு குழம்பு தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுமே இது 30 நாளுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. நான் சூடாக சாப்பாடு ஆக்கின உடனே எனக்கு இந்த குழம்பை பார்த்து டெம்ப்டிங் ஆயிடுச்சு. நான் வச்சு ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. காரம் கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருந்தது.
இது குழந்தை பெற்ற பெண்கள்னு கிடையாது, நம்மளுமே அப்பப்போ வீட்டில் ஆசைப்படுற நேரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நான் இப்போ வச்சு சாப்பிட்றேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.